விஷால் பேரை கேட்டாலே கொஞ்சம் அனுதாபமாக இருக்குல்ல, கவலையாக இருக்குல்ல. ஆமாம், இந்த மனுஷனை பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டாமல் ஃபுல்லாக கலாய்ச்சிப்புட்டு இப்போ எங்களுடைய அனுதாபங்களை சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். வணக்கம் மக்களே, இது கோல்டு மை சேனல். நான் உங்கள் பிகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னையா கேட்குது? எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்றீங்க உங்கள் வாட்டில். மதகராஜா படத்தோட ரீ ரிலீஸ் சென்னை லீலா பேலஸில் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த நிகழ்வில் விஷாலோட தோற்றம் வந்து நிறைய பேசு பொருளாகியிருக்கு. அவர் மேடையில் ஏறும்போதே அவரோட கம்பீரமான தோற்றம் நாங்கள் பார்த்துருப்போம். நானும் மதுரைக்காரன் தான்டா என்று சொல்லும்போது இருந்த அந்த கம்பீரமான தோற்றம் இப்போ அவர்கிட்ட இல்லை. சொல்லலாம் தான், எல்லாருக்கும் வயசான பிறகு அப்படி தான் ஆகுமெண்டு சொல்லலாம் தான். இருந்தாலும் அந்த மனுஷனை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. முடியலை, அந்தளவுக்கு அவருக்கு அந்தளவு வயசும் ஆகலை. மைக்கு கூட பிடிச்சு கதைக்க முடியாத ஒரு நிலைமை. அவர் பேசும்போது கூட மைக் அப்படி கடன்னு ஆடுது. பார்க்கும்போது அவ்வளோ கவலையாக இருந்துச்சு. ஒரு வழியாக அவங்கள டிடி அவர்கள் ஏனைய படக்குழுக்களோடு சேர்த்து ஒரு சோஃபாண்டை போட்டு இருக்க வச்சுட்டாங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை டிடி அவர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த விஷால்கிட்ட தோட்டத்தை பார்த்து நிகழ்வுக்கு வந்தவர்களே பலரும் பேசக்கூடும்ன்றதுக்காண்டி டிடி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாடியிருந்த பாடல் எப்படி வைரலானதோ அதே மாதிரி வைரல் ஃபீவரோட இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்காருன்னு குறிப்பிட்டு இந்த கதையை சமாளிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அதோட வரவேற்கத்தக்க விஷயம்தான். உண்மையிலேயே விஷாலுக்கு என்ன தான் ஆச்சு? விஷால் அவர்களுக்கு உண்மையிலேயே வைரல் ஃபீவர் ஒன்று ஆக்கியிருக்கு. அதனால் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கோம், சிகிச்சை அளிக்கணும் என்று சொல்லி அப்பல்லோ மருத்துவமனை ஒஃபிஷியலாக அறிக்கை ஒன்றை விட்டுருக்கு. இதுலேருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே அவருக்கு ஃபீவர் என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இது ஒரு புறம் இருக்க, 12 வருஷம் கழித்து மதகராஜா படம் வருது என்றதை தாண்டி இந்த படத்தில் விஷால் அவர்கள் பாடியிருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி, இப்போ இருக்கிற விஜய் ஆண்டனி இல்லை, முன்னாடி இருந்த விஜய் ஆண்டனி போடுவார் ஒரு பாட்டு, அப்படியான பாட்டுகளெல்லாம் அந்த படத்தில் இருக்குது. அதோட லீடிங் ரோலில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற சந்தானத்தை அவர்களை காமெடி ரோலில் பார்த்து ரொம்ப நாள் ஆகிருக்குமில்ல, அப்படியான ஒரு படம் தான் இந்த படம். இந்த 2 விஷயமும் விஜய் ஆண்டனி பாட்டு அமைச்சிருக்காங்க, அதே போல் விஷால் அவர்கள் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தானத்தை அவர்களை காமெடி ரோலில் பார்க்க போகிறோம்ன்ற ஒரு சாப்டர் வந்து இந்த படத்துக்கான மைலேஜாக இருக்குது. அதோட இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற சோஷியல் மீடியாவில் வந்ததில் இருந்து நிறைய பேர் இந்த படத்துக்கான ஆதரவுகளை தெரிவித்து வந்திருக்காங்க. இது எப்படியோ நாங்கள் விஷாலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம இப்போ கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இருந்தாலும் விஷால் அவர்கள் கூடிய சீக்கிரம் பழைய நிலைமைக்கு வரணுமென்று நாங்களும் கடவுளை கேட்டுக்கொண்டு இன்னொரு வீடியோடாக விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் பிகே.